to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். திகார் சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது மனைவிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது மனைவிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது மனைவிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, ஏற்கனவே அவங்க சந்திப்பதற்கு ஒரு மனைவி கணவரை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிருந்தாங்க. இப்போ என்ன விவரம்? விக்னேஷ், அதாவது பீகார் சிறையில் இருக்கக்கூடிய அந்த கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவர்கள் 2 முறை வாரத்திற்கு அந்த சந்திப்புகளுக்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கக்கூடிய வகையில இந்த வகையில தான் இன்றைய தினம் அதிஷி, டெல்லி அமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷி மற்றும் கெஜ்ரிவாலினுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் இருவருக்கும் இந்த சந்திப்பானது நேரம் கேட்கப்பட்டிருந்தது. நாளைய தினம் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர் முதல்வரை சந்திக்குவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இது போன்ற 2 சந்திப்புகள் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் அதிசிக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதே போல சுனிதா கெஜ்ரிவாலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக இன்று காலை ஆம் ஆத்மி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். மட்டுமல்லாமல் தொடர்ந்து பாஜக அரசை கடுமையாகவும் விமர்சித்திருந்தார்கள். இது போன்ற ஒரு நிலையில சிறைத்துறை நிர்வாகம் சுனிதா கெஜ்ரிவாலுக்கும் ஒரு அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த அனுமதியை தொடர்ந்து இன்றைய தினம் அதிஷியுடன் சுனிதா கெஜ்ரிவாலும் பீகார் சிறைக்கு சென்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திப்பார் என்று ஆம் ஆத்மி உறுதிப்பட தற்போது அந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். நாளை பகவந்த் மானும் முதல்வரை சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் ஆம் ஆத்மி அரசால் முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான தேர்தல் வியூகங்கள், அதே போல குறிப்பாக முதல்வருடைய இந்த உடல்நிலை, தற்போதைய உடல்நிலை அவருக்கு எப்படி இருக்கின்றது போன்ற விஷயங்கள் நேரடியாக அவர்கள் கலந்து ஆலோசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த வாரம் சனிக்கிழமை சுனிதா கெஜ்ரிவால் தன்னுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தொடங்கி இருக்கின்றார். முதல்வர் அல்லாது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை எவ்வாறு எடுத்து செல்வது, முதல்வருடைய அந்த கைதியை ஒரு முன்னிறுத்தி மக்களிடம் அந்த வாக்கு சேகரிக்கும் பணியில ஆம் ஆத்மி தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. நாளை தினமும் பகவந்த் மான் நேரடியாக சந்தித்து தேர்தல் தொடர்பாகவும் அதே போல முதல்வருடைய உடல்நிலை குறித்தும் கேட்டறிய இருக்கின்றார். நமக்கு தெரியும், முன்னதாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு குற்றவாளி போல, ஒரு கிரிமினல் போல நடத்தப்படுகிறார், ஒரு டெரரிஸ்ட் போல நடத்தப்படுகிறார் போன்ற குற்றச்சாட்டுகளை ஆம் ஆத்மி முன்வைத்து வந்திருந்தது. அதே போல அவருடைய உடல் நலத்திற்கு தேவையான எந்த ஒரு அந்த சுகாதார தொடர்பான அந்த நடவடிக்கைகளுக்கு சிறைத்துறை நிர்வாகம் உதவவில்லை போன்ற குற்றச்சாட்டுகளை ஆம் ஆத்மி தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் இந்த முக்கிய சந்திப்பாக இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. முதல்வரை சந்தித்த பின்பு அவருடைய உடல் நலம் குறித்து இவர்கள் கேட்டிருந்தது. அதே போல முதல்வர் என்ன கூறியிருக்கின்றார், அதே போல தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக இது போன்ற அந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் போன்ற அனைத்து விவரங்களையும் சுனிதா கெஜ்ரிவாலும் அல்லது அதிர்ச்சியும் செய்தியாளர்களிடம் பகிர்வார்கள் என எதிர்பார்க்கலாம். தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில மீண்டும் சுனிதா கெஜ்ரிவாலுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கின்றது. திகார் சிறையில் உள்ள கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது மனைவிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜு. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.